யாரையும் கொல்றதுக்காக வரல. அவள் அந்த கருவலம் காட்டுக்குள்ளே தனியாக இருக்கா. பயந்து யாராவது துணைக்கு வருவாங்களான்னு ஏன்னு கத்தி கூப்பிடுறா. நீ அவள் கூட பேசினதுனால அவள் உன்னைய அவள் புருஷனை நினச்சி கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டா. நல்ல வேலையா நீ தப்பிச்சு வந்துட்ட. இல்லாட்டி அவள் கூடயே உன்னையும் கூட்டிகிட்டு போயிருப்பா. அதுதான் அந்த காட்டில் ஏதாச்சும் ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்குன்னு, அந்த காட்டை சுற்றி நிறைய கொலைகள் நடந்திருக்கணும். இன்றைக்கி வரைக்கும் மதுரையில் அந்த பக்கம் போகிறவங்களுக்கு யாரோ தனியாக மாட்டிக்கிட்ட மாதிரியும், தனியாக பயந்து உதவி கேட்குற மாதிரியும் அந்த ஏன்னு சத்தம் கேட்டுகிட்டே தான் இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா? அதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு உண்மையான பேய் கதையோட நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிலா. அதுக்கு முன்னாடி நீங்கள் நிழல் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அதுவரை பயத்தோடு இருங்க.